வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஹைதராபாத் ஸ்டைலில் அத்தன்டிக் ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். ஆமாங்க, பார்க்கவும் சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் செம்மையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. நம்ம இன்றைக்கி அத்தன்டிக் ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கான மசாலா ப்ரிப்ரேஷன் பார்த்துடலாம். முதல்ல மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். இந்த மசாலா எப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது 20 வரமிளகாய் எடுத்திருக்கோம், நல்லா காரமானது. ஸ்டார் அனீஸ் ஒரு 7 எடுத்திருக்கோம். அடுத்ததாக பட்டை ஒரு 15 கிராம் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஏலக்காய் எடுத்துக்கலாம் ஒரு 30 கிராமு. லவங்கம் ஒரு 20 கிராம் போட்டுக்கலாம். அடுத்ததாக முக்கியமானதுங்க இது சாய் ஜீரா ஒரு 30 கிராம் எடுத்திருக்கோம், கண்டிப்பாக இது போடணும். கல்பாசி ஒரு 2 கிராமு. ஜாதிக்காய் ஒரு 2. அடுத்ததாக கருப்பு ஏலக்காய், பிளாக் காடமுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 10 பீஸு. பேலீஃப் பிரியாணி இலை ஒரு 5 கிராமு. தனியா போட்டுக்கலாம், ஒரு 25லேருந்து 30 கிராம் வரைக்கும் இருக்கும் இது. இது கூடவே சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு 5 கிராமு. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் போட்டு இதை வறுக்க ஆரம்பிக்கலாம். ஆயில் எதுவும் போட தேவையில்ல, ட்ரையாகவே வறுக்கணும். இதை இந்த மாதிரி வறுத்து இந்த பவுடர் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எப்போ பிரியாணி செஞ்சாலும் இந்த பவுடர் போட்டு செய்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃப்ளேம் அதிகமாக வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வறுத்தாவே போதும். இந்த மசாலா ரெடி ஆகிடுங்க, அதோட வாசம் நமக்கு வரும். அப்போ கரெக்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் மாற்றிடலாங்க. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேறு பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா சில்லுன்னு ஆறி வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது இப்படியே ஆறி வரட்டும். நம்ம வறுத்த மசாலா 20 நிமிஷமாக நல்லா சில்லுன்னு ஆறி வந்துருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாங்க. நல்லா பவுடராக பண்ணி எடுக்க போகிறோம். அந்த மிக்ஸி ஜார் நல்லா ட்ரையாக இருக்கட்டும். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோன்றதை காமிக்கிறேன். இந்த மாதிரி இருந்தாவே போதும் இந்த பவுடர். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி 2 கிலோ சிக்கனை வச்சு ஹைதராபாதி பிரியாணி செய்ய போகிறோம். இந்த சிக்கனை வந்து மேரினேஷன் பண்ணோம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு மினிமம் ஒரு 3 ஹவர்ஸ் பிஃபோர் இந்த மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். பச்சை மிளகா ஒரு 10 எடுத்து லைட்டாக தண்ணி போட்டு ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கணும். அதாவது நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலாங்க ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். மீதி இருக்கிற மசாலாவை அப்படியே ஸ்டோர் பண்ணி வைங்க, தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது போடுறப்ப கொஞ்சம் கலர் நல்லா வரும். அடுத்ததாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 2 லெமன் எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கோம், அது இதில் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்துக்கலாம், ஒரு 350 ml தயிர் எடுத்துருக்கோம். ப்ரௌன் ஆனியன் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்காக எடுத்துருக்கிறது 200 கிராமுங்க. அதாவது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எடுத்துருக்கிறது 200 கிராம் ப்ரௌன் ஆனியனுங்க. அடுத்ததாக மல்லி புதினா சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த சிக்கன் வந்து இப்படியே 3 மணி நேரம் மேரினேஷன் ஆகணுங்க. அதுக்கப்புறமா தான் பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்காக எடுத்துருக்கிறது ஒரு 300 ml ஆயில் எடுத்துருக்கோம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக நெய் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் நல்லா வேணும்னு நினச்சிங்களானாக்கா 200 ml ஆயில் சேர்த்துக்கோங்க, 200 ml நெய் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக முக்கியமானது சாய் ஜீரா சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம சேர்த்துக்கிறது க்ரீமுங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த பிரியாணி நல்லா ரிச்சாக வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாவும் ரிச்சாக தான் இருக்கும் இந்த பிரியாணி. கண்டிப்பாக இது சேர்க்குறப்போ இன்னும் செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. 3 மணி நேரம் கழித்து பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 மணி நேரம் கழித்து ரைஸ் பிளான்ச் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 8 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சாய் ஜீரா போட்டுக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகா 1/2 பண்ணி போட்டுக்கலாம். அடுத்ததாக உப்பு போட்டுக்கலாம். தண்ணியில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கட்டும், அப்போ தான் நம்ம ரைஸ் பிளான்ச் பண்ணுறப்போ அந்த ரைஸ்லேயும் கரெக்டாக இருக்கும். ஆயில் ஒரு 150 ml ஊற்றிக்கலாம். இது வந்து ரைஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் பிரிஞ்சு வர்றதுக்காக ஆயில் சேர்த்துருக்கோம். அடுத்ததாக அரிசி ஊற வச்சுருக்கோம் பாருங்கள். 2 கிலோ பாஸ்மதி ரைஸ் 1 மணி நேரமாக ஊறி வந்துட்டுருக்கு. நல்லா 2 முறை வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கோம். 3 மணி நேரமாக மேரினேட் ஆன அந்த சிக்கனை ஒரு லகனில் போட்டுக்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு லகன் இருக்குது, அந்த லகனில் போட்டதுக்கப்புறம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் இந்த மாதிரி.
இந்த லகனு கீழே ஒரு இரும்பு தவா வச்சுருக்கோம். அப்போ தான் சூடு வந்து டைரெக்டாக வராமல் அந்த தவா மேலே பட்டு இந்த லகனில் படும். அப்போ அந்த தம் வந்து கரெக்டாக ஆகுங்க. இப்போ பாருங்கள் தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஊற வச்சுருக்கோம்ல, அது 2 கிலோ பாஸ்மதி ரைஸ் அது இதில் போட்டு பிளான்ச் பண்ணிக்கலாங்க. இந்த ரைஸ் வந்து ஒரு 50% வெந்தாவே போதும். அதாவது ஜஸ்ட் பிளான்ச் பண்ணி அப்படியே எடுத்து தம் போட போகிறோங்க. இந்த தண்ணியில் உப்பு செக் பண்ணிட்டு அப்புறமா ரைஸ் போட்டுக்கோங்க. நம்ம செக் பண்ணிட்டோம், கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ரைஸ் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதி வந்தாவே ரெடி ஆகிடுங்க இது. அதே மாதிரி இந்த மசாலாக்கான ஃப்ளேம் பாருங்கள் கம்மியாக வச்சுட்டு லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் இந்த ரைஸும் கரெக்டாக கொதி வந்துட்டுருக்கு. 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ லெமன் ஜூஸ் ஒரு 2 லெமனை பிழிஞ்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாங்க. எதுக்காகனா ரைஸு உடையாமல் வர்றதுக்காக, ஸ்டிஃபாக இருக்கும் அந்த ரைஸு, அதனால தாங்க. லெமன் ஜூஸ் போட்டு ஒரு 30 செகண்டில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது ரெடி ஆகிடுச்சு. அதாவது 50% பிளான்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை வடித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவில் போட்டுற போகிறோங்க. அதாவது லகனில் சிக்கனை போட்டு வச்சுருக்கோம், அதில் இந்த ரைஸை முழுசாக வடிச்சிட்டு போட போகிறோம். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம வடித்து தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. தண்ணியோட அளவு கரெக்டாக வைக்கிறப்போ தான் இந்த பிரியாணி வந்து நல்லா உதிரியாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்து பெரிய லகன் இருக்குது, உங்கள்கிட்ட சின்ன லகனாக இருந்தாக்கா இந்த மாதிரி கம்மியான அளவில் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து பெருசாக வச்சுருக்கோம், ஏன்னா நம்ம கமர்ஷியலாக செய்கிறோம். ஸோ அதனால் நம்ம இதுவே யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ரைஸ் போட்டதுக்கப்புறம் குடுப்பி எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி விடலாம். அதாவது லைட்டாக கிளறி விட்றோம் பாருங்கள், இந்த மாதிரி செய்யணும். அதுக்காக போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அப்போ வந்து அந்த மசாலா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடும். அந்த மாதிரி இருக்காமல் ஒரு பக்கம் ஒயிட்டாக இருக்கணும், ஒரு பக்கம் மசாலா இருக்கணும். இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம ஒரு 1/2 லிட்டர் தண்ணி அளவுக்கு சேர்த்துருக்கோம். நம்ம ரைஸ் பிளான்ச் பண்ண தண்ணி தாங்க இது. அடுத்ததாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைனாக்கா குங்குமப்பூவை தண்ணியில் ஊற வச்சு இல்லை பாலில் ஊற வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. ப்ரௌன் ஆனியன் போட்டுக்கலாம். நம்ம முன்னாடியே ப்ரௌன் ஆனியன் வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தோம், அதை கொஞ்சம் தூவிக்கலாங்க மேலே. நம்ம வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இந்த பிரியாணிக்குன்னே ரெடி பண்ண மசாலாவை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே அப்படியே மலைச்சாரல் போல் தூவி விட்டுடலாம். கடைசியாக மல்லி புதினா கொஞ்சமாக அப்படியே மேலாக தூவி விட்டுடலாம் இந்த மாதிரி. அவ்வளோதாங்க, பார்க்கவே அழகாகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை தம் போடணும் நம்ம. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு காட்டன் துணியை ஈரம் பண்ணி வச்சுருக்கிறோம், அதாவது தண்ணியில் போட்டு நினச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த காட்டன் துணியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி. அந்த ஸ்டீம் வந்து வெளியே போகக்கூடாது, அந்த அளவுக்கு இந்த மாதிரி துணி போட்டு கவர் பண்ணிடலாங்க. இது மேலே கரெக்டான ஒரு மூடி போட்டு மூடிடலாம், அப்போ தான் ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்குங்க. இது மேலே ஒரு வெயிட் வைக்கணும். அதுக்கு நம்ம ரைஸ் வடித்த தண்ணி இருக்குது, அதே தூக்கி இது மேலே வச்சிடலாங்க. அதே மாதிரி ஃப்ளேம் எந்த அளவுக்கு வச்சுருக்கோன்னு பார்த்தாலே தெரியும். இதே அளவுக்கு இருக்கட்டும். 25 நிமிஷம் தம் ஆகட்டுங்க. 25 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தோம். இப்போ தம் ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள், அட்டா அருமையாக இருக்குது. அது கலர் பாருங்கள், அந்த ரைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குனாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதோட அரோமா அருமையாக இருக்குங்க. இப்போ தம் அடிக்கலாமா? அப்படியே குடுப்பி எடுத்துகிட்டு லேசாக இந்த மாதிரி திருப்புங்க, போட்டு கிண்டி விட வேண்டாம். நம்ம எப்படி திருப்புறோமோ அந்த மாதிரி திருப்புங்க. அருமையாக இருக்குது. அது கலர் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இந்த பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குன்னா. செஞ்சு சாப்பிட்டு பார்த்த உடனே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அந்த சிக்கன் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். சதை தனியாக போயிடுச்சு, எலும்பு தனியாக போயிடுச்சு. நம்ம வந்து சிக்கனை குக் பண்ணவே இல்லை, அதாவது ஜஸ்ட்டு தம்முலேயே இந்த சிக்கன் இந்த அளவுக்கு வெந்திருக்குனாக்கா இந்த பிரியாணி எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி பிரியாணி நீங்களும் செய்யணும்னு நினச்சிக்கலாம்னாக்கா நம்ம சொன்ன அளவே செய்யுங்க, கரெக்டாக வரும் உங்களுக்கு. இந்த சிக்கன் பீஸை பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு இந்த சிக்கன் வெந்திருக்குன்னுட்டு. ஓகே மக்களே, ஒரு அருமையான அத்தன்டிக் ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு நினச்சி இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுவாங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.